ஹாய் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்கங்க? ஒரு பையனுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுங்க. அந்த பையனுக்கு வந்து ஃபஸ்ட் இயர் படிக்கிறான். அவன் வந்து கோயம்புத்தூரில் இருக்கானா. ஃபஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கிற கோயம்புத்தூரில் ஃபஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கான் இங்கே வந்து. அப்போ வந்து வண்டியில் போகையில் அவனுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. இந்த கழுத்து நரம்பு வந்து கட் ஆகிடுச்சுங்க. அப்போ எங்களுக்கு வந்து எப்படி தெரியும் அப்படின்னா, ஒரு அம்மா கடைக்கு வந்திருந்தாங்க. அந்த கடைக்கிட்ட வந்து சொன்னாங்க, எல்லோரும் வந்து வேண்டிக்கிருங்கம்மா, என்னென்னா இந்த மாதிரி ஒரு பையன், எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுமா. அது ஃபஸ்ட் இயர் தான் படிக்கிறாம்மா அந்த பையன். கோயம்புத்தூரில் காலேஜ் அந்த பையனுக்கு வந்துங்க. கோயம்புத்தூரில் இருக்கையில் வண்டியில் போகையில் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அந்த பையனுக்கு கழுத்து நரம்பு வந்து கட் ஆயிடுச்சு. இப்போ கோயம்புத்தூரில் தான் வச்சுருக்காங்க அந்த பையனை. அதனால் எல்லாருமே வேண்டிக்கிறங்க. நான் எல்லா கடைங்களையும் சொல்லிட்டு வர்றேன், ரொம்ப தெரிஞ்சவங்க அவங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு அம்மா வந்து எங்ககிட்ட வந்து சொன்னாங்க. சரி நாங்கள் வேண்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். நாங்கள் வேண்டிக்கிறோம்னு சொல்லிவிட்டு நாங்கள் முருகர்கிட்ட வேண்டிக்கிட்டோங்க. நாங்கள் கடவுள்கிட்ட முருகர்கிட்ட வேண்டிக்கிட்டோம். நாங்கள் அது மாதிரி நீங்களும் வேண்டிக்கிறங்க, அந்த பையன் வந்து நல்லபடியாக குணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லபடியாக குணமாகணும்னு வேண்டிக்கிறங்க. தயவு செஞ்சு அந்த பையனுக்காக அனைத்து சப்ஸ்கிரைபரும் வேண்டிக்கிறங்க. எல்லாருமே வேண்டிக்கிறங்க அந்த பையனுக்காக. உங்கள் பையனாக நினச்சி வேண்டிக்கிறங்க. அந்த பையனுக்கு கழுத்து நரம்பு கட் ஆயிடுச்சு. உயிருக்காக ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கான் அந்த பையன் வந்து. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த அம்மா வந்து சொல்லலை எங்கள்கிட்ட எல்லாம். அப்புறம் வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க இந்த கழுத்தில் வந்து. ஆனாலும் இதுவரையிலும் அந்த பையனுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. டாக்டர் சொல்லிட்டாங்களாம், நீங்கள் வந்து நான் என்னோடய கடமையை நான் செஞ்சுட்டேன், என்னால் முடிஞ்சதை நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன். ஆனால் அந்த பையன் பொழைக்கிறது இந்த கடவுள் கையில் தான் இருக்குது. நீங்கள் அந்த கடவுள்கிட்டே வேண்டிக்கிறீங்கம்மா, இந்த பையன் பொழைச்சி வரணும்னு அப்படின்னு சொல்லிட்டாரன் டாக்டரும் கூட. அப்போ இந்த அம்மா வந்து எங்ககிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி சொல்லிவிட்டு. அப்புறம் 2-3 நாள் கழித்து நாங்கள் அந்த அம்மாட்ட கேட்டோம், அந்த பையன் எப்படி இருக்கான்னு. அந்த அம்மா சொன்னாங்க, இன்னமும் அப்படியே தாம்மா இருக்காம்மா அந்த பையன், இன்னும் கண்ணு முழிக்கல, ஒன்றுமே இல்லாமல், இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லாமல் அந்த பையன் இருக்காம்மா, நீங்கள் தயவு செஞ்சு வேண்டிக்கிறங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, உங்கள் எல்லார்ட்டையும் சொல்லலாம், அந்த பையனுக்காக வேண்டிக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நினப்பு வந்து உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். நான் அந்த பையனுக்காக வேண்டிக்கிறேங்க, நல்லபடியாக குணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வேண்டிக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு அந்த பையனுக்காக. வந்து நீங்களும் எல்லாருமே சொல்கிறேன், பாதுகாப்பாக வண்டியில் போங்க, நான் பாதுகாப்பாக வாங்க. ஏன்னா சின்ன பிள்ளைங்கக்கிட்ட வண்டியை கொடுக்குறீங்க, அதுங்களும் அப்படி தான் ஓட்டிகிட்டு போயிட்டு நிறைய ஆக்சிடெண்ட் ஆகிடுதுங்க. அதனால் நீங்கள் பார்த்து அந்த பிள்ளைங்கக்கிட்ட வண்டியை கொடுங்க, உங்கள் பிள்ளைங்கக்கிட்ட எல்லாம்.